அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு முன்னெடுக்கப்படுகின்றன என்பது பிரதமரின் முடிவில்தான் உள்ளது என்று பசாமா கட்சியின் தலைவர் ரவிசி ரம்லி தெரிவித்துள்ளார். அரசில் இருந்த தனது அனுபவத்தின் அடிப்படையில் சீர்திருத்தங்கள் முன்வைக்கப்பட்ட போது அம்னோவிடமிருந்து பெரிய அளவில் எதிர்ப்பு எதுவும் காணப்படவில்லை என்று பொருளாதாரத்துறை முன்னாள் அமைச்சருமான அவர் தெரிவித்தார். எனினும் பல ஆண்டுகளாக தற்போதைய அரசியல் அமைப்பின் ஒரு பகுதியாக இருந்து வரும் அம்னோ அரசின் சீர்திருத்தங்களுக்கு முக்கிய உந்து சக்தியாக இருக்க வாய்ப்பில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். அரசாங்கத்தில் அம்னோதான் சீர்திருத்தங்களை கொண்டு வரும் என்று எதிர்பார்த்தால் அது நடக்காது. சீர்திருத்தங்களை பிரதமர் மூலம் பக்காத்தான் ஹரப்பான் முன்னெடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். அமைச்சுகள் தனித்தனியாக சீர்திருத்த திட்டங்களை முன்வைக்கலாம் என்றாலும் அவற்றை அமைச்சரவைக்கு கொண்டு செல்வதா இல்லையா என்பதை இறுதியில் பிரதமரே தீர்மானிப்பார் என்றும் ரவிசி குறிப்பிட்டார். பல்கலைக்கழகங்கள் மற்றும் பல்கலைக்கழக கல்லூரிகள் சட்டமான AUKUவை ரத்து செய்யும் பிரதமர் அன்வார் இப்ராஹிமின் அண்மைய அறிவிப்பையும் இதற்கு உதாரணமாக அவர் சுட்டிக்காட்டினார். 13வது மலேசிய திட்டத்தில் ஒரு பொது பல்கலைக்கழகத்திற்கு சுயாட்சியை வழங்கி முன்னோடி திட்டமாக செயல்படுத்தும் முன்மொழிவு ஏற்கனவே இடம்பெற்றுள்ளதாகவும் அந்த முன்மொழிவை உருவாக்குவதில் தாமும் பங்காற்றியதாகவும் அவர் தெரிவித்தார். பல்கலைக்கழக சுயாட்சி என்பது கல்விசார் சுதந்திரம் மட்டுமல்லாமல் நிதி சுயாட்சியையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்று ரவிசி வலியுறுத்தினார். 1971ஆம் ஆண்டு அமல்படுத்தப்பட்ட AUKU சட்டம் மாணவர்களின் போராட்டம், அமைப்பு உருவாக்கம் மற்றும் அரசியல் பொது விவகாரங்கள் தொடர்பான கருத்துக்களை வெளிப்படுத்தும் உரிமை குறித்து நீண்ட காலமாக விவாதத்திற்குரியதாக இருந்து வருகிறது. தற்போது உயர்கல்வி அமைச்சு AUKUவை மாற்றியமைக்கும் புதிய சட்டத்தை உருவாக்குவதற்கான அனைத்து அம்சங்களையும் ஆய்வு செய்ய சுயாதீன குழுவை அமைக்க உள்ளதாக தெரிவித்துள்ளது. பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு இன்று புரூனே சுல்தான் ஹசான் அல் பொல்கியா புரூனோவின் மிக உயரிய விருதான அந்நாட்டின் 2வது உயர்ந்த கௌரவமான TK எனப்படும் டத்தோ லைலா உத்தாமா என்ற பட்டத்தை வழங்கி கௌரவித்தார். இஸ்தானா நூருல் இமானில் இவ்விழா நடைபெற்றது. வெளி விவகாரத்துறை அமைச்சர் முகமது ஹசானும் இதில் கலந்து கொண்டார். மேலும் முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் ஜொஹாரி அப்துல் கனி, சராபா முதலமைச்சர் அபாங் ஜொஹாரி ஒபாங் மற்றும் சபா முதல்வர் ஹஜிஜி நூர் ஆகியோரும் இதில் பங்கேற்றனர். மலேசியா மற்றும் புரூனைக்கு இடையேயான 27வது வருடாந்திர தலைவர்கள் கலந்தாய்வில் கலந்து கொள்வதற்காக அன்வார் 2 நாள் பணி நிமித்தமாக நேற்று இங்கு வந்தடைந்தார். இவ்வாண்டு ஜூலை 15ஆம் தேதி நிலவரப்படி சமூக ஊடக தளங்களில் இருந்து மொத்தம் 99,693 ஆன்லைன் மோசடி தொடர்பான உள்ளடக்கங்கள் அகற்றப்பட்டுள்ளன. இது 2025ஆம் ஆண்டு முழுவதும் அகற்றப்பட்ட 98,503 உள்ளடக்கங்களை விட அதிகம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு முழுவதும் 1,02,113 கோரிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் இதே காலகட்டத்தில் மெட்டா, டிக்டாக் மற்றும் யூடியூப் போன்ற சமூக ஊடக தளங்களில் இருந்து மோசடி தொடர்பான உள்ளடக்கங்களை அகற்றுமாறு 1,06,268 கோரிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல் தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்துள்ளார். இன்று மிட்வெளி நோக்கி செல்லும் சித்தியா வங்சா பந்தாய் விரைவு சாலையில் ஒரு காருடன் மோதியதை தொடர்ந்து தீப்பிடித்த SUV வாகனம் முற்றிலுமாக எரிந்து நாசமானது. நகர தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை செயல்பாட்டு மையம் மதியம் 12:37 மணிக்கு தங்களுக்கு ஒரு அவசர அழைப்பு வந்ததாக தெரிவித்தது. முதற்கட்ட விசாரணையில் அந்த வாகனம் தீப்பிடிப்பதற்கு முன்பு ஒரு ஹோண்டா சிட்டி காரின் பின்புறத்தில் மோதியது தெரிய வந்துள்ளதாக ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதில் எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதியம் 1:21 மணி அளவில் தீ அணைக்கப்பட்டது. நேற்று சில்க் நெடுஞ்சாலையில் 0.1வது கிலோமீட்டரில் எரிவாயு சிலிண்டர்களை ஏற்றிச் சென்ற லாரி ஒன்று தீப்பிடித்து எரிந்ததில் பல சிலிண்டர்கள் வெடித்து சிதறியது. இதில் லாரி ஓட்டுநர் காயம் இன்றி தப்பினார். ஆனால் அவரது உதவியாளர் தீ காயங்களுடன் தப்பினார். மாலை சுமார் 4:40 மணி அளவில் இச்சம்பவம் நடந்த போது அந்த லாரி செமினி நோக்கி சென்று கொண்டிருந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் நஸ்ரோன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். சில்க் நெடுஞ்சாலையின் 0.1வது கிலோமீட்டர் பகுதியை அடைந்த போது கொண்டு செல்லப்பட்ட எரிவாயு சிலிண்டர்கள் தீப்பிடித்து எரிவதை 55 வயது லாரி ஓட்டுநர் கவனித்தார்.
உடனடியாக வாகனத்தை விட்டு அவர் சாலையோரத்தில் நிறுத்திவிட்டு தப்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தின் விளைவாக லாரியில் இருந்த பொருட்கள் தொடர்ந்து எரிந்ததால் சில எரிவாயு சிலிண்டர்கள் வெடித்து சிதறி சாலையின் குறுக்கே வீசப்பட்டதாக நஸ்ரோன் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். இச்சம்பவத்தின் காணொளி சமூக ஊடகங்களில் வைரலாக பரவி வருகிறது. லாரி தீயில் முற்றிலுமாக எரிந்து நாசமாகி விட்டதாக நஸ்ரோன் கூறினார். பகாங் ரோம்பின் அருகே குவாந்தான் சிரம்பான் சாலையின் 149.9வது கிலோமீட்டரில் நேற்று வாகனம் ஒன்று சறுக்கி பள்ளத்தில் கவிழ்ந்ததில் அதில் இருந்த ஒரு ஆசிரியை மற்றும் அவரது மகன் பரிதாபமாக உயிரிழந்தனர். இரவு சுமார் 9:30 மணி அளவில் நிகழ்ந்த இந்த விபத்தில் 46 வயது காடினி அண்ட் கடனன் மற்றும் அவரது 6 வயது மகன் அஹீப் அஸ்மி ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக ரோம்பின் காவல் நிலைய தலைவர் ஷெரீப் ஷாய் ஷெரீப் மொண்டோய் தெரிவித்தார். முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்தவரின் 47 வயதான கணவர் ஓட்டி வந்த எம்பிவி வாகனம் நெகிரி செம்பிலானின் ஸ்ரம்பானில் இருந்து ரொம்பனில் உள்ள ஃபெல்டா கெரடோங்கை நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்ததாக தெரிய வந்துள்ளது என்று அவர் கூறினார். அவர்கள் சம்பவ இடத்திற்கு வந்தபோது குடும்பத்தினர் பயணித்த வாகனம் சாலையில் கிடந்த ஒரு மர துண்டின் மீது மோதியதால் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து சறுக்கி சாலையின் வலதுபுறத்தில் இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்ததாக நம்பப்படுகிறது என்று அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். விபத்தில் ஓட்டுநருக்கு தலையில் காயங்கள் ஏற்பட்டதாகவும் அவருக்கு முவாட்சாம் ஷா மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் தலையில் காயமடைந்த அவரது மனைவி மகனும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் ஷெரீப் ஷாய் தெரிவித்தார். இந்த வழக்கு 1987 ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் பிரிவு 41(1) கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பினாங்கு பாயான் லெப்பாஸில் உள்ள பினாங்கு சர்வதேச விமான நிலையத்தில் கடந்த வியாழக்கிழமை வன விலங்குகளின் பாகங்கள் அடங்கிய 5000 ரிங்கிட் மதிப்புடையதாக மதிப்பிடப்பட்ட 45 பொருட்களை கடத்தும் முயற்சியை எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு முகமையான AKPS முறியடித்துள்ளது. சீன சதன் விமான நிறுவனத்தின் மூலம் சீனாவின் குவாங்சோவில் இருந்து வந்தடைந்த இந்தோனேசிய நபர் ஒருவரின் பயண பெட்டிகளை ஆய்வு செய்த போது விலங்குகளின் கொம்புகள் என சந்தேகிக்கப்படும் அந்த பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக AKPS இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தது. சட்டம் 716 பிரிவு 68(1)B கீழ் 57 வயதான அந்த நபர் அனுமதி அல்லது செல்லுபடி ஆகும் ஆவணம் இல்லாமல் சந்தேகத்திற்கிடமான வனவிலங்கு பாகங்களை கொண்டு சென்றது கண்டறியப்பட்டதாக அந்த முகமை தெரிவித்தது. பின்னர் அந்த 45 பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டு மேலதிக விசாரணைக்காக வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறையான பெர்ஹெலித்தானிடம் ஒப்படைக்கப்பட்டன. மலேசிய பணி ஓய்வு பெற்ற தமிழ் பள்ளி ஆசிரியர் நலன் அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு பேரவையின் 16ஆம் ஆண்டு பேராளர் மாநாடு ஜொஹூர் தஞ்சோங் புத்ரி கோல்ஃப் ரிசார்ட்டில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஓம்ஸ் அறவாரிய தலைவர் ஓம்ஸ் பா தியாகராஜன் கலந்து கொண்டு சிறப்பு செய்தார். இரவு 8 மணிக்கு குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சி தொடங்கி வைக்கப்பட்டது. சிறப்பு விருந்துபசரிப்பு மற்றும் கலை நடனத்துடன் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஆசிரியர் பெருந்தகைகள் 10 பேருக்கு சிறப்பு செய்யப்பட்டது. ஓம்ஸ் பா தியாகராஜன் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கு தங்கப்பதக்கம் வழங்கி கௌரவித்தார். ஓம்ஸ் அறவாரியத்தின் ஆதரவில் மலர் டிவி வழங்கும் திரையிசை கண்ட இலக்கியம் 2026 போட்டியின் மாபெரும் இறுதி சுற்று வரும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி பட்டாலிங் ஜெயா சிவிக் பல்நோக்கு அரங்கில் நண்பகல் 1 மணி முதல் இரவு 7 மணி வரை மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. 18 முதல் 25 வயதுக்கு உட்பட்டவர்கள் மற்றும் 26 வயதுக்கு மேலானவர்கள் என இரு பிரிவுகளாக இப்போட்டி நடைபெறுகிறது. திரையிசையில் விரவி கிடக்கும் இலக்கியத்தை நயம்பட உரைக்கும் வெற்றியாளர்களுக்கு முதல் பரிசு 5000 ரிங்கிட், இரண்டாவது பரிசு 3000 ரிங்கிட், மூன்றாவது பரிசு 1500 ரிங்கிட், மேலும் தங்கப் பதக்கமும் வழங்கப்படவிருக்கிறது. அதோடு நாட்டில் தொடர்ந்து தமிழ் தொண்டாற்றி வரும் பெருந்தகை ஒருவருக்கு சிறப்பு விருதும் தங்கப் பதக்கமும் வழங்கப்படவிருக்கிறது. திரையிசை இலக்கியம் பருக, அனைவரும் திரண்டு வருக. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.